பிள்ளைகளோடு கர்த்தர் என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ அந்த காரியங்கள், அந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளிடத்துல இன்னைக்கு புறப்பட்டு வரட்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. உருவாக்கக்கூடிய வார்த்தைகள், பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், ஆண்டவரே ஸ்திரப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு நன்மையை காண நம்முடைய பிள்ளைகள் அந்த இடத்துல இருக்கிறாங்கப்பா, வந்திருக்கிறாங்கப்பா. கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்து முடித்தரலும். உங்களுடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ரோமர் எழுதின புஸ்தகம், கலாத்தியர் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. கலாத்தியர் 4:6. 4:6. அல்லேலூயா. மன்னிக்கவும், வசனம் தவறா எடுத்துட்டேன். அதனால அதாவது ஒரு வேதத்துல ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இது எந்த இடத்துல இருக்கு சொல்லுங்களேன். பைபிள் வச்சிருக்கவங்க தேடுங்க. புரியல. எபிரேயர்லயா வருது? வந்துச்சாக்கா? எபிரேயர்ல இல்லையாக்கா? இருக்குதா இல்லையா? எபிரேயர்ல இருக்குதா இல்லையா? எங்க இருக்குதுங்களா இல்லைங்களாங்க? இல்லைக்காரங்க தேடுனீங்களா? தேடுங்க. ஏன் தேட சொல்றேன்னா, நேற்று நைட் நான் தூங்கும்போது 1:36 வேலைக்கு தெரியணும்ல. இந்த வசனம் தேடுங்க, எல்லாம் சீக்கிரம் தேடுங்க. 5 நிமிஷம் டைம் தார், தேடுங்க. யாக்கோபு 2 வாசிங்க பார்க்கலாம். அப்ப இந்த வசனம் சரியா தப்பா? தப்பு. அதை எடுத்து சொல்றார். ஆனா வசனமே இருக்கு என்கிற வேத வாக்கியம் நிறைவேறப்பட்டது. ஆனா அந்த வசனமே இருக்கு. அது எங்க இருக்கு? அதே போன்ல பாருங்க. தப்பு இல்ல, பாருங்க. அதுக்குள்ள எடுத்தீங்கன்னா அவங்க போகும்போது ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம். என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்? ஆண்டவரே ஆசீர்வதிப்பார். அதான் பெரிய கிஃப்ட். கலாத்தியர் 3:6 வாசிங்க. அப்படியேவா? அந்தபடியேவா? சரியாதான் வாசிக்கிறீங்களா? வாசிங்க. தப்பு இல்லக்கா, சரியாதான் வாசிக்கிறீங்க. போட்டுதான் வாங்கணும். வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு கேள்வி கேட்டதுக்கே பல்பு பீஸ் போன மாதிரி ஆயிட்டீங்க. உண்மையில என் நோட்ல எழுதியும் வச்சிருக்கிறேன். ஏன்னா பாத்துக்கோங்க, எழுதியும் வச்சிருக்கிறேன். ஏன் நான் இதை சொன்னேன் அப்படின்னா, இதே மாதிரி நிறைய இடத்துக்கு ஆயத்தமாயிட்டு போய் நிற்போம். ஆனா அந்த வாக்கு தத்தத்துடைய வேல்யூ உட்கார்ந்து இருக்கிற நமக்கு தெரியாது. பிரசங்கம் பண்ற உயிரை கொடுத்து காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு நிப்பான்னு வச்சுக்கோங்க. ஆனா கீழே இருக்கிற நமக்கு அவன் பேசுற வசனம் மண்டைக்குள்ள போவாது. இப்ப பாத்தீங்கன்னா
ஒரு ட்விஸ்ட் வச்ச உடனே உங்களுக்கு எப்படி எங்க இருக்குன்னு தெரியலையே, இதுல நினைச்சிருக்கலாம், நான் எழுதி வச்சிருக்கிறேன் டைரி வேணா வந்து பார்க்கலாம் தாராளமா. நினைச்சிருக்கலாம் இவர் என்ன தப்பா எடுத்துட்டேன்னு சொல்றாரு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, நான் தப்பு விட்ட மாதிரி நீங்க நினைக்கலாம். உங்களுக்கு மண்டையில ஏறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காரியத்தை செய்யும். அல்லேலூயா. இப்போ நம்மளுடைய தலைப்பு வசனம் என்ன தலைப்பு வசனம்? அதுதான் இப்ப அவர் வாசிச்சாரு, அதான் தலைப்பு வசனம். என்ன வசனம்? என்னது? தப்பு இல்லைங்க, சொல்லுங்க, சொல்றதுக்குதான். விசுவாசித்தான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கும் போது என்னிடத்துல சொல்லி அனுப்பின காரியம் ஆபிரகாமின் விசுவாசம். ஆபிரகாமின் விசுவாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எடுத்த உடனே யார் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருவாருன்னா ஈசாக்கு தான் வருவாங்க. ஆனா ஈசாக்க பெறதுக்கு மாத்திரம்தான் தேவன் ஆபிரகாம் வந்து தேவனிடத்துல விசுவாசம் வைத்தாரா? இல்ல, அது நமக்கு தெரியணும். ஈசாக்க பெற்றெடுக்கிறதுக்கு மாத்திரம்தான் ஆபிரகாம் தேவன் மேல விசுவாசம் வைத்தாரா? ஈசாக்கை குறித்து வாக்குத்தத்தம் இல்லாத நாட்கள்ல கூட ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றார், நீ புறப்பட்டு உன் தேசத்தை விட்டு உன் இனத்தாரை விட்டு எல்லாரையும் விட்டு நீ புறப்பட்டு போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? என்ன கவனிக்கணும், தப்பா கவனிச்சீங்கன்னா போற போது எனக்கு செலவானாலும் பரவாயில்லன்னு 10 கொஸ்டின் பேப்பர் வாங்கி எழுத வச்சுட்டு தான் அனுப்புவேன். சரிங்களா? தப்பா சொன்னீங்கன்னா 6 ரூபா 7 ரூபா தான் கல்லுப்பு வாங்கி முழங்கால் போட விட்டுருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அவங்க செய்யறாங்க, டீச்சர் செய்யறாங்க, நான் செஞ்சா தப்பா? செய்யலாம் தானே, செய்யலாம், தாராளமா பர்மிஷன் வந்துருச்சு. அல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னா, எதுவுமே இல்லாத காலத்துல கூட ஆபிரகாம் தேவன் மேல நம்பிக்கை வைத்தார், விசுவாசம் வைத்தார். அவர் தேவன் மேல விசுவாசம் வைத்ததுனால அவருக்கு கிடைச்ச நன்மைகளை தான் நம்ம பார்க்க போறோம். புரியுதுங்களா? அவருக்கு முதல்ல கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். அண்ணன் சொன்னேன்ல, அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். யாக்கோபு ம் 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 அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இதுல பாருங்க, அந்த வசனத்துல யாக்கோபு சொல்லுகிறார், இயேசு கூட பிறந்த சகோதரர்ல ஒருத்தர் யாக்கோபு அவர் சொல்லுகிறார், அதாவது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தாரு, அவர் விசுவாசத்தினால அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது நீதியாக எண்ணப்பட்டதுனால அவர் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெறார் அப்படின்னா, தேவனுடைய சகோதரர் அப்படிங்கிற ஒரு பாக்கியத்தை. சிநேகிதர் என்ன சகோதரன்? சகோதரன்னா தெளிவாதான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அவர் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறார். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறார். யார் பெற்றுக்கொள்றா? ஆபிரகாம். எதனால பெற்றுக்கொண்டார்? விசுவாசம் வைத்ததுனால பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. யார் மேல விசுவாசம் வைத்தார்? என் மேலையா? உங்க மேலையா? மனைவி மேலையா? எம்மா கர்த்தர் சொல்லியிருக்காரு, எப்படியாவது ஒரு குட்டியை போட்டு கொடுத்துருமா அப்படின்னு சாராள் மேல விசுவாசம் வச்சாங்க. யார் மேல வச்சாங்க? கர்த்தர் மேல வச்சாங்க. கர்த்தர் மேல அவர் விசுவாசம் வைத்த அந்த அளவு எவ்வளவு தூரம் இருந்தா கர்த்தருடைய சிநேகிதனா ஆபிரகாம கர்த்தர் மாத்திருப்பார். இன்னைக்கு இங்க உட்கார்ந்து நின்றுட்டு இருக்கிற பின்னாடி இருக்கிற ஊழியக்காரர்களை இந்த ஸ்தானத்துல ஆண்டவர் இப்போ சொல்ல முடியுமா? என்ன சொல்ல முடியுமா? நம்மள சொல்ல முடியுமா? யோசிச்சு பார்க்கணும். நம்ம எத்தனை வருஷம் ஊழியத்துக்கு போகிறோம், திருச்சபைக்கு போகிறோம், என்னெல்லாமோ ஆண்டவருக்காக செய்துட்டு வருகிறோமே, ஆண்டவர் என் சிநேகிதனே என் சிநேகிதியேன்னு நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? எப்படி யாக்கோபுடைய ஜெபம் தேவனையே அசைத்ததோ அதே மாதிரி இவர் ஜெபிக்கல, இவர் கர்த்தர் மேல வச்ச விசுவாசமே கர்த்தரை அசைச்சிருச்சு. புரியுதுங்களா? ஏன் தலை தொங்கப்பட்ட நிலைமையில இருக்கு? என்ன பார்க்கணும். ஆமென். அவர் கர்த்தர் மேல வைத்த விசுவாசம் கர்த்தருடைய சிநேகிதனாய் மாற்றினது. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா?
பழைய ஏற்பாடுல சரி ஓகே, புதிய ஏற்பாடுல எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தாப்போ. என்ன சொல்றாரு? கடுகளவு. எண்ணெயில போட்டா தட தடன்னு பொரியிற அந்த கடுகு அளவு விசுவாசம் இருந்தா போதும். உனக்கு முன்னாடி இருக்கிற அந்த மலையை பார்த்து நீ அப்புறம் போன்னு சொன்னா அது போயிடும். சொன்னாரா சொல்லையா? சொன்னாரா சொல்லையா? அந்த விசுவாசமாவது நமக்குள்ள இருக்கா? நமக்குள்ள இருந்தது அப்படின்னா மற்ற ஊழியக்காரர்களை தேடி நம்ம போக மாட்டோம். ஊழியக்காரிடத்துல போனாலும் கன்ஃபர்மேஷனுக்காக வேணா போவோம். ஆண்டிடத்துல இருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டதுக்கு இது ஒரு உறுதிப்படுத்த வேணா போகலாம். ஆனா ஊழியக்கார வார்த்தையே உறுதியா எடுத்துட்டு இருக்கிறது தப்பு. விளங்குதா? அப்போ உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதா இருக்கட்டும், உங்களை வழி நடத்துறதா இருக்கட்டும், உங்களை நன்மையான காரியத்துல கொண்டு போகிறதா இருக்கட்டும், யாரு அதை செய்யணும் அப்படின்னா உங்க கணவரோ உங்க பிள்ளைகளோ இல்ல உங்க சபையில இருக்கிற பாஸ்டர்ஸோ அவங்க கிடையாது. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற நாங்க கிடையாது, நான் கிடையாது. யாரு அதை செய்ய முடியும்னா உங்க சிநேகிதரா இருக்கிற கர்த்தரே அதை செய்வார். விளங்குதுங்களா? அவர் உங்க சிநேகிதரா இருந்தார் அப்படின்னா நீங்க அவரு கூட பேசிக்கிட்டே இருக்கலாம். எப்ப வேணாலும் பேசலாம், எந்த நேரம் வேணாலும் பேசலாம், படுத்துட்டு பேசலாம், உட்கார்ந்துட்டு பேசலாம். அவர் ராஜாவா இருக்கும் போது அதுக்கான மரியாதை கொடுக்கணும். ஜபத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும் போது அதுக்கான மரியாதை பயபக்தி எல்லாம் கொடுக்கணும். அதே நேரத்துல நம்ம மனசு விட்டு பேசும்போது ஒரு தகப்பனா, ஒரு சிநேகிதரா, இல்ல ஒரு சகோதரரா அந்த ஸ்தானத்துல இருந்து நம்ம வாழ பழகி கொள்ளணும். அல்லேலூயா. அந்த கிருபையை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கடுகளவாவது ஒரு விசுவாசம் வைத்து நீங்க ஆண்டவருடைய சிநேகிதரா இன்னைக்கு மாற போறீங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அவர் தம்முடைய சிநேகிதிகளா இன்னைக்கு மாத்த போகிறார். ஆபிரகாமுடைய விசுவாசம் இப்படிதான் இருந்தது. அவர் விசுவாசித்தனால அவருக்கு கிடைத்த முதலாவது பாக்கியம் தேவனுடைய சிநேகிதர் என்று அழைக்கப்பட்டார். அவர் தேவனுடைய சிநேகிதர் என்கிற ஒரு காரியத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். இங்க இருக்கிற நம்மளும் அந்த பாக்கியத்தை பெறணும். ஆமென். அது அந்த பாக்கியத்தை நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சோர்வு வரும்போது போன் எடுத்து அவங்களுக்கு சொல்லலாம், இவங்களுக்கு சொல்லலாம், இல்ல நமக்கு வியாதியா இருக்கு, நமக்கு துக்கமா இருக்கு, நமக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஊழியக்காரங்களை தேடி நம்ம போக மாட்டோம். ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்து இல்ல நம்ம வீட்டு சோஃபாலையோ டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து ஆண்டவர் இந்த பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரியான காரியம் இருக்கு, இந்த பழக்கத்துக்குள்ள நம்ம வரணும். ஆமென். சிஎஸ்ஐ கிறிஸ்தவங்கள் தானே நம்ம எல்லாம். பெந்தகோஸ்தலர் யார் வந்திருக்கீங்களா? கை தூக்குனா கை என்ன வாதம் வந்துருமா என்ன? தூக்கி காட்டுங்க. 1 2 3 பேர் தான் இருக்கிறீங்களா? பார்க்கல, நீங்களும் இருக்கீங்களா? ஏஜி எல்லாம் ஓகே. சரி, ஆண்டோடைய சிநேகிதரா மாறி இருக்கீங்களா? சிஎஸ்ஐல ஓகே, எங்களை விட்டுருங்க. எங்கள்னா நானும் சிஎஸ்ஐ தான், அதனால எங்களை விட்டுருங்க. பெந்தகோஸ்தல சர்ச்சில் இருக்கிறவங்க ரப்பர் 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 பேசுறோமா இல்லையா? மாறி இருக்கோமா? மாறி இருக்கோமா? கை தூக்குன மாறி இருக்கோமா? ஏன் மாறல? உங்க பாஸ்டர் சத்தியத்தை சரியா சொல்லி கொடுக்காம வளர்த்தாங்களா? சரியா சொல்லி கொடுத்தாரு. அவர் சத்தியத்தை பிரசங்கிக்கிறதுக்கு ஆயத்தமான அந்த வேல்யூ உங்களுக்கு தெரியாம போச்சு. புரியுதுங்களா? அந்த வேல்யூ தெரிஞ்சிருந்தது அப்படின்னா பாஸ்டர் பேசும் பொழுது உங்க சிந்தனை வேற இடத்துக்கு போயிருக்காது. பாஸ்டர் பேசுற வார்த்தை உங்களுக்கு வேல்யூவா தெரிஞ்சிருக்கும். அதோடைய மதிப்பு உங்களுக்கு தெரியாதனாலதான் நம்ம அப்படியே இருக்கிறோம். மனசுல கைய வச்சு இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா, நான் இப்போ கண்ணை மூடி எனக்கு ஒரு கஷ்டம்னா இயேசுவே என் கூட வாங்க சொன்னா என்னால அதை உணர முடியும்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறோமா? போன் எடுத்து நம்பர் போட்டா போன் பண்ணா எனக்கு ஒண்ணுன்னா துடிக்கக்கூடிய என் சகோதரி இருக்கிறா, என் சகோதரன் இருக்கிறா, என் ஃப்ரெண்டு இருக்கிறா, எல்லாம் இருப்பான். வருவானா? அல்லேலூயா.
இவங்க பாக்குறத பார்த்தா மண்டைக்குள்ள போகாத மாதிரி என்ன பாக்குறாங்க? மண்டைக்குள்ள போகுதா இல்லையா? கொஞ்சம் டாப் ஓபன் பண்ணி வைங்க. ஆமென். ஆமா, இதுக்கு ஓபன் பண்ண மாட்டீங்க. பிசாசு வருவான், குருவி மாதிரி பறந்துட்டே கூடு கட்ட வருவான், அதுக்கு ஓபன் பண்ணி வச்சு. விளங்குதுங்களா? அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டோடைய சிநேகிதர்களா இருக்கும். ஆமென். அவருடைய சிநேகிதரா நம்ம மாறணும். அவர் சிநேகிதரா நம்ம மாறிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில வருகிற காரியங்களை மேற்கொள்ள அந்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். இன்னைக்கு நான் என் நெஞ்சில கையை வச்சு தைரியமா சொல்ல முடியும், எனக்கு ஒரு காரியம் அப்படின்னா நான் முழங்கால போட வேணும். ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆண்டவரே இப்படி இருக்குன்னு நினைச்சா போதும், அந்த இயேசுவை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு இருக்கு. அததான் சொல்றேன், அந்த காரியம் உங்களுக்கும் வரணும். ஆமென். அதிகமா நான் ஜெபித்ததை விட அதிகமா ஆண்டவரோடு பேசின நாட்கள் தான் அதிகம். நேற்று இரவு கூட 1 மணி வரைக்கும் நான் உட்கார்ந்தேன் அப்படின்னா, நான் உட்காரல, இயேசு என் கூட இருந்தார். மோகனுக்கு சாட்சி சொல்லும் போது, இந்த எக்ஸாம்லாம் டைம்ல வரும்போது சாட்சி சொல்லும் போது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வாலிப மகள் படிக்கும் போது, இயேசுவே நான் படிக்க போறேன், என் கூட வாங்க. அவங்க சொல்லும் போது இயேசு கூட இருந்து சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சாட்சியில சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் படிக்க போகல, நான் நேத்து நைட்டு கூப்பிட்டு நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். கண்டிப்பா இங்க இருக்கிற சூழ்நிலை எனக்கு தெரியும். பிரசங்கம் பண்ண போற ஆண்டவரே கூட வந்துருங்க, பிரசங்கம் எடுக்க போற ஆண்டவரே கூட வந்துருங்க. அந்த ஐக்கியத்துல, அந்த உறவுல, அந்த சிநேகிதர் என்கிற ஒரு பாக்கியத்தில் நம்ம இருந்தோம் அப்படின்னா இயேசு கண்டிப்பா வந்திருப்பார். எனக்கு வந்தார், இயேசு எனக்கு சொல்லி கொடுத்தார், இத பேசு, இப்படி பண்ணு, இப்படி பேசு, எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாக்கியம் நமக்கும் வேணுங்க, நமக்கும் வேணும். சும்மா இருக்கிற பெஞ்சை தேய்ச்சிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. இங்கு சொல்லல, கட்சியில சொல்றோம். ஆமென். அப்ப நம்ம எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் அப்படிங்கிறத விட, ஆண்டவருடைய சிநேகிதரா நான் இருக்கிறேன், சிநேகிதியா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு நம்ம சொல்லுகிறவர்களா மாறும். ஆமீன் சொல்லுங்க. அவருக்கு பிரியமான லாசரு இறந்து போயிட்டார் இல்ல? யோவான் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க பார்க்கலாம். யோவான் 11:3. என்ன சொல்லியிருக்காரு வசனம்? என்ன சொல்லியிருக்கு? நம்மள சொல்ல முடியுமா? இப்போ பிசாசே சொல்ல முடியுமா? யோபு இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோடைய சந்நிதியில போய், சமூகத்துல போய் பிசாசு போய் நிக்கிறான். அவனுக்கு மரியாதை கொடுக்க முடியாது, சரிங்களா? என்ன அவன் வாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டாலும் சரிதான். ஏன்னா எதுவும் பேச முடியல. எதுக்கு இந்த கேமரா ஸ்டாண்ட் எடுத்துட்டு வந்துருக்கேன் தெரியுமா? எல்லாம் ப்ரூஃபுக்கு தான், வேற ஒண்ணும் இல்லை. நான் இப்போ இங்க இருந்து பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது போன் வரும், பிரதர் நீங்க அந்த கூட்டத்துல நீ நான் வான்னு பேசினீங்களாமே அப்படின்னு. அப்பங்க வா, நான் பேசல, இத பாரு. ஹல்லேலூயா. அவன் எப்படி அப்டேட் ஆகுறானோ நம்மளும் அப்டேட் ஆக்கி முடியும். புரியுதுங்களா? அதுக்குதான் இது, சரிங்களா? அதனால பிசாச மரியாதையா பேச முடியாது. அவன் இவன் தான் பேசணும். அவன் போயிட்டு தேவ சமூகத்தில் நிக்கிறான். இந்த மாதிரி யோக மேல உங்க கை இருக்கு, நீங்க கை எடுத்து பாருங்க பார்க்கலாம், எல்லாம் சொல்றான், எல்லாம் நடக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அவன் மேல நீ கண் வச்சாயா அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுல என்ன சொல்ல வர அப்படின்னா, உங்களையும் என்னையும் பார்த்து பிசாசாது தேவ சமூகத்துல போய் எடுத்து சொல்ல முடியுமா? உங்களுக்கு பிரியமா இருக்கிற உங்க பேரை போட்டு, என் பேரை நான் போட்டுக்க, ஜெரோமி. உங்களுக்கு பிரியமா இருக்கிற அவன் உங்க கை இருக்கனால இப்படி இருக்கிறான், நீங்க எடுத்து பாருங்க பார்க்கலாம் அப்படின்னு அவனாவது தேவ சமூகத்துல போய் நம்மள பிரியமா இருக்கிற அப்படின்னு ஒரு சாட்சி கொடுக்க முடியுமா? நம்ம பக்கத்துல திரும்பி பாருங்க பார்க்கலாம். பாத்துட்டீங்களா? இவங்க கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. இவங்களே கொடுக்க முடியாது, அவன் எங்க போய் கொடுப்பான்? விளங்குதுங்களா? ஆனா வசனத்துல பாருங்க, நீ சிநேகிக்கிற லாசரு வியாதியா இருந்து
வியாதிப்பட்டு போய் இருக்கிறான், வியாதிப்பட்டு போய் இருக்கிறான். ஆண்டவரே சிநேகிக்கிறார் ஒருத்தரை, ஆண்டவரே விரும்புகிறார் ஒருத்தரை. அந்த மாதிரியான ஒரு பாக்கியம் நமக்கு வேணும். அப்படி என்ன செஞ்சிட்டாரு லாசரு? அப்படி என்ன செஞ்சிருப்பாரு? தேவனை நேசிச்சிருப்பார், தேவனை விரும்பி இருப்பார். இல்ல, நமக்கு மத்தவங்க ப்ரப்போஸ் பண்றதுதான் ரெண்டாவது. நமக்கு ப்ரப்போஸ் எங்க இருந்து வரணும்னா அவரிடத்துல இருந்து வரணும். ஆமீன் சொல்லுங்க. உங்க திருச்சபையில கூட நீங்க கேட்டிருப்பீங்க இந்த பிரசங்கத்தை, என்னை நேசிக்கிறியா? ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை நேசிக்கிறியா? நேசிக்கிறியா? ஊழியக்காரர் தான் கேட்டுக்கிறாரு. என்னைக்காவது ஆண்டவர் சத்தத்தை நீங்க கேட்டுக்கிறீங்களா? கேட்டுக்கிறீங்களா? என்னை நேசிக்கிறியா? நீ என்ன நேசிக்கிறியா அப்படின்னு. ஆபிரகாமுடைய விசுவாசம் தேவனை சிநேகிதனாய் மாற்ற வச்சது. தேவன் ஆபிரகாமை சிநேகிதனாய் மாற்றிக்கொண்டார். அதே மாதிரி லாசருவையும் கர்த்தர் மாற்ற முடிந்தது. லாசருவும் தேவனோடு ஒரு சிநேகித ஒரு உறவுல இருந்தான். சிநேகிக்கிறவன், அந்த பாக்கியம் நமக்கும் வேணும். ஆமீன் சொல்லுங்க. நம்ம எதை வேணாலும் செய்யலாம், வரலாம், போலாம், இருக்கட்டும். ஆனா நமக்கு தேவையான முதலாவது ஒரு காரியம் தேவனுடைய சிநேகிதர்கள் நம்ம எண்ணப்படணும். ஆமீன். ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 4:2. ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. அல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இந்த வசனத்தை சொன்ன அவன் நீதிமான ஆக்கப்பட்டதுக்கு ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னு இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரியைகளினாலே ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான். கிரியைகளினாலே ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டாங்க. சரிங்களா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவன் இந்த மாதிரி இருப்பான், அந்த மாதிரி எல்லாம் வாக்குத்தத்தெல்லாம் வருது. அதை கம்மனு ஆபிரகாம் வச்சிட்டு இருந்தாரா? இல்லையா? இல்ல, அதை கிரியையில வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். ஆபிரகாம் விசுவாசத்தை கிரியையில வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். இதுக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நோவா இல்ல, நோவா கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்த ஒரு மனுஷர். அவரிடத்துல ஆண்டவர் போய் சொல்ற, இந்த மாதிரிலாம் நீ செஞ்சிடணும், இவ்வளவு பெரிய பேர்ல இருக்கணும், இத்தனை அடி இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட அதே மாதிரி வந்து சொன்னா நம்ம செய்வோமா மாண்டோமா? செய்வோமா மாண்டோமா? மழை பெஞ்சிட்டு இருக்கு, உங்ககிட்ட வந்து ஆண்டவர் சொல்றாரு, ஏமா போன வருஷம் வந்ததை போல இந்த வருஷமும் 21ஆம் தேதி 20ஆம் தேதிலாம் வெள்ளம் அடிச்சு பிறந்து வரும், தாமரைப்பேர்ல அந்த அந்த டேமை திறந்து விட்டுருவானுங்க, ஜாக்கிரதையா இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ உன் வீடு அடிச்சுட்டு போகுது, அதனால ஒரு போட்டை வாங்கி உன் வீட்டு வாசலை நிப்பாட்டி வச்சுக்கோ, பாக்குறவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே இருக்கிற கழுத்துல இருக்கிற செயினை எடுத்து பேங்க்ல வச்சு அல்ல 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு பெரிய போட்டை வாங்கி வீட்டு வாசல்ல நிப்பாட்டினா பாக்குறவன் என்ன சொல்லுவா? யார் சொன்னா? கரெக்ட். அடிக்கடி அந்த வார்த்தை வரும் போல வாயில டக்குன்னு வச்சு பாத்தீங்களா? என்ன சொல்லுவான்? சொல்லுங்க, சொல்லுங்க. சரி, டீசெண்டா சொல்லுவோமா? மெண்டல். அது வேணாமா? லூசுங்கிறதே இங்கிலீஷ் தான். அது வேணாமா? வேற என்ன சொல்லலாம்? மனநிலை பாதிக்கப்பட்டவங்க சொல்லலாமா? அப்படிலாம் சொல்ல முடியாது. மெண்டல் தான் சொல்ல முடியும். என்ன சொல்லுவாங்க நம்மளை பார்த்து? என்னம்மா சொல்லுவாங்க? நல்லா சிரிக்கிறீங்க, சொல்லுங்க. மெண்டல். சிரிச்சுட்டே சொல்றாங்க பாருங்க. அப்படிதான் 4 பேர் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, உனக்கு என்ன லூஸா? போன வருஷம் அந்த மாதிரி இந்த வருஷம் வருமா? எப்படி வரும்? போன வருஷம் வந்துச்சு, இந்த வருஷம் வருமா? அதெல்லாம் வராது. இல்ல கர்த்தர் சொன்னாரு வரும். வராது. வரும். வராது. இல்ல வரும்.
வராது நான் சொல்றேன், வரும். நீ போடா பைத்தியக்காரன் அப்படின்ட்டு போயிடும். போகல மாட்டாங்களா? நீங்க அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பேரு அதான் சொன்னான். ஆனா நோவா அவங்க வார்த்தையை ஏதாவது கேட்டாங்களா? இல்ல. நோவா அவங்க வார்த்தையை கேட்கல. அதனால்தான் அவரை குறித்து வசனம் சொல்லுது பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 11:7. ம் 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 எவன் எப்படி போனாலும் பரவாயில்ல, என் குடும்பம் காப்பாத்த பண்ணும் அப்படின்னு போனாரா? இல்ல இல்ல. அவர் சொல்லி பார்த்தாரு, கேட்கல. ஆண்டவர் சொல்றாரு எல்லாம் வாங்க மனம் திரும்புங்க எல்லாம் சொல்லி பார்த்திருப்பாரு, கேட்கல யாரும். கேட்காத பட்சத்துல அவரை குறித்து சாட்சியா வசனமே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தற்காலத்துல எதுவுமே பார்க்கல நோவா, எதுவுமே பார்க்கல, நம்புறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார் நான் செய்யணும். தேவ எச்சரிப்ப பக்தியோடு பயபக்தியோடு அவர் செயல்படுத்தினார். ஆண்டவர் சொல்லிட்டாரு சொல்லி கம்மன் இல்ல, ஆண்டவர் சொல்லிட்டாரு சொல்லி ஆபிரகாம் கம்மன் இல்ல, கிரியையிலே தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி காட்டினார்கள். அப்ப இன்னைக்கு நம்மளும் விசுவாசம், ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னா கிரியையில வெளிப்படுத்தி காட்டணும். ஆமீன் சொல்லுங்க. கிரியையில வெளிப்படுத்தி காட்டும் பொழுது நம்ம யார் என்று அழைக்கப்படுவோம் அப்படின்னா நீதிமான்கள் என்று அழைக்கப்படுவோம். ஆமென். விளங்குதா? என்னதான் பாக்குறீங்களா? போன் வரும் போகும், போனு வரும் போகும், வருவாங்க போவாங்க, அதை பார்க்க கூடாது. என்ன பார்க்கணும்? ஆமென். உங்களை பாக்குறதுக்கு தானே நான் அங்கிருந்து வந்திருக்கிறேன். இப்ப நீங்க என்ன பார்த்து தானே ஆகணும். அது உங்க தலையில எழுதியிருக்கிற எழுத்து இன்னைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா சொன்னங்க, ஆண்டவர் தான் எழுதணும், அந்த மாதிரி எது இல்லை சரிங்களா? எது பேசுறதுனாலும் பயமா இருக்கு. ஊழிய இன்னும் வளரல, வளரக்கூடாதுன்னு பாக்குறாங்க. சொல்லுங்க, வளரக்கூடாதுன்னு. இதே தென்காசி மாவட்டத்துக்கு கடைசியா 7ஆம் மாசம் 31ஆம் தேதி வந்தது. இன்னைக்கு தேதி என்ன? 19 18, 10ஆம் மாசம் 18 இல்ல, 10ஆம் மாசம் 18ஆம் தேதி. எத்தனை மாசம் ஆச்சு? 7ஆம் மாசம் 31ல இருந்து கணக்கு போடுங்க. எத்தனை மாசம்? 2.5 மாசம் ஆகுமா? வருமா? 2.25 மாசம் தென்காசி மாவட்டத்தை என் கால் வைக்க முடியும். விளங்குதா? விளங்குதா? கடைசியா நடத்தினது மேட்டூர்ல கன்வென்ஷன் மீட்டிங். மறுபடி கத்தர் காலை வைக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த இடத்துல நான் என் ஊழியத்தை தென்காசி மாவட்டத்துல ஆரம்பிச்சேனோ அதே இடத்துல லாங் கேப்புக்கு அப்புறம் மறுபடி காலை வைக்க போறேன். ஆமென். பிரசங்க தென்காசி மாவட்டத்துல கொடுத்த இடம் எங்கன்னா வெளியில ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். நம்ம கிப்சன் அண்ணன், கிப்சன் ஐயா அந்த ஆலயத்துலதான் கொடுத்தேன். பாப்பாங்குளம் இந்த சர்ச்சில கொடுத்து ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம்தான். ஜபகுமார்னு நானு அண்ணன் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 8 பாஸ்டேட் கிட்ட ஆண்டு மனுஷனுடைய கண்களை தயவு உண்டு பண்ணினார். அடுத்தடுத்து ஒண்ணு ஒன்னா டோர் ஓப்பன் ஆச்சு. யாரோ பார்த்த வேலை. இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது. என் வாயில நான் சேவனை வச்சுக்கிட்டேன், என் வாயாலேய எனக்கு நான் பில்லிசுனி வச்சுக்கிட்டேன். அதனால ஒரு தடை. ஆனாலும் என் விசுவாசத்துல கிரியையில நான் கொஞ்சம் கொஞ்சமா காட்டினேன். என்னன்னா என்னை கத்தர் கொண்டு போவான். இந்த காரியத்தை சொல்றதுனால நான் சொல்றேன். அவங்க கிரியையில காட்டினா நானும் காட்டினேன். ஆண்டு என்னை கொண்டுட்டு வருவார். ஒரு நாள் என்னை கொண்டு வருவார். முன்னாடி இந்த இடத்துல ஊழியம் செஞ்சிட்டு இருக்கும் போது கிப்சன் பிரதர் அவங்ககிட்ட சொன்னேன், ஆனா யாருமே நமக்கு சர்ச்சு தரலனாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்பீக்கரை வாங்கிட்டு எனக்கு தெருவை மட்டும் காட்டுங்க, நான் பேசுறேன். அல்லேலூயா. அப்ப சொன்னல தம்பி, இப்ப காட்டு அப்படின்னு கத்தர் ஓப்பன் டோர் பண்ணிருக்காரு. விளங்குதுங்களா? நீ அப்ப சொன்னல சர்ச்செல்லாம் வேணாம், தெருலன்னு பேசுறேன்னு, வா. இப்போதைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை தொடர்ந்து கொடுத்திருக்கிறார். கிரியையில காட்டணும் இந்த விசுவாசம். கத்தர் வீடை கட்டி தருவான்னு சொன்னாரா? அவர் கட்டி தருவார் சொல்லி கிரியையில காட்டணும்.
கர்த்தர் கல்யாணத்தை பிள்ளைங்களுக்கு நடத்தி வைப்போன்னு சொன்னாரா? திருமணத்தை நடத்தி வைப்போன்னு சொல்றாரா? அவர் திருமணத்தை நடத்தி வைப்பார் அப்படின்னு நம்ம விசுவாசத்துல காண்பிக்கணும், கிரியையில காட்டணும். அது எந்த காரணம், எந்த காரியம் அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். எந்த காரியத்தை ஆண்டவங்களோடு பேசியிருக்கிறார், எந்த காரியத்தை நான் மாத்துவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அதை முதல்ல உள்வாங்கி விசுவாசித்து அதை கிரியையில நீங்க காட்டும் பொழுது கர்த்தர் அது உங்க கண்கள் பார்க்க கிரியை செய்வார். ஆமென். 2.25 மாசத்துக்கு அப்புறம் என் கண்ணு பார்க்க கர்த்தர் கிரியை செய்யறாருன்னா, எத்தனை வருஷமா காத்திருக்கிறீங்க? உங்க கண்ணு பார்க்க ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டாரா? செய்வாரா மாண்டாரா? எவனுக்கா செஞ்சா எனக்கு என்ன அப்படின்னு உட்காரக்கூடாது. விளங்குதா? எனக்கு செய்வார். யாருக்கு செய்வார்? எனக்கு செய்வார். நீங்க அவரிடத்துல பெற்றுக்கொண்ட நன்மைய, அவரிடத்துல பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது விசுவாசித்து கிரியையில நீங்க வெளிப்படுத்தினா போதும், அவர் உங்களை நீதிமான்களாக்கி விடுவார். நீதிமானுக்கு ஏதாவது குறைபடுமா? குறைவுபடாது. எல்லாவற்றையும் கர்த்தர் சம்பூர்ணமா ஆசீர்வதித்து கொடுப்பார். சமாதானம் குறைவா இருக்காது, ஆசீர்வாதம் குறைவா இருக்காது, சரீரத்துல சுகம் குறைவா இருக்காது, குடும்பத்துல யாரும் இறந்து போக மாட்டாங்க. நன்மையான காரியங்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். யாருக்கு செய்வார்? நீதிமான்களுக்கு செய்வார். யார் நீதிமான்? என் பக்கத்துல இருக்கிறவங்க இல்ல. ஜெபகுமார்னா நீதிமான். இப்ப ஜெரம் என்ன பாவியா? விளங்குதா? ஆண்டவரை நம்ம உண்மையில விசுவாசித்து கிரியையில வெளிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம நீதிமான். அப்ப யார் நீதிமான்? நான் நீதிமான். அது சொல்ல தெரியணும். முதல்ல நம்ம தேவனுடைய சிநேகிதரை மாற்றப்படணும். 2வது நம்ம நீதிமான்களாய் மாற்றப்படணும். அப்ப நீங்க ஒழுங்கா ஜெபிக்கணும், ஒழுங்கா காரியங்களை செய்யணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். அதெல்லாம் நீங்க செய்யும் போதுதான் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியும், மற்றபடி ஆக்க முடியாது. 3வது ஒரு காரியம் இடத்துல பார்த்துட்டு நம்ம உங்களுக்கு செம் பண்ணுவோம். ரோமர் 4:12 வாசிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு எந்த பேர் வருது? இப்ப 3வது ஒரு பேரு. முதல்ல சிநேகிதர் வந்துச்சு, 2வது நீதிமான் அப்படின்னு வந்துச்சு, 3வது இப்ப ஆபிரகாமுக்கு எப்படி கூப்பிடுறாங்க? ஆபிரகாம சொல்லுங்களேன், எப்படி கூப்பிடுறாங்க? என்னங்கா? தகப்பன். விசுவாசத்திற்கு தகப்பன். இன்னைக்கு உங்களை சொல்ல முடியுமா? இந்த குழந்தைக்கு இவ தாய், இவரு தகப்பன், இப்படி சொல்லுவாங்க. ஆனா இந்த காரியத்தை செஞ்சது இவங்கதான், நன்மையா செஞ்சு வச்சிருக்கிறாங்க. புரியுதா? திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு சாரா டக்கர் அம்மையார் வந்து ஸ்கூல் காலேஜ் வச்சனால இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைங்க படிச்சு, பெண் பிள்ளைங்க வாழ்க்கையில முன்னேறி போகிறாங்க. அந்த நன்மையான காரியம் இந்த சாரா டக்கர் ஸ்கூல்ல கட்டி எழுப்புனது யாரு அப்படின்னு கேட்டா இப்ப யாருன்னு சொல்லுவாங்க? சாரா டக்கர் அம்மையார். அப்ப இந்த நன்மையான காரியத்தை செஞ்சது யாரு அப்படின்னு கேட்டா நம்மள சொல்ல முடியுமா? நம்மளை யாராவது அப்படி காட்ட முடியுமா? போதும். என்ன சொல்றேன்னா, பேரளவுல கிறிஸ்தவர்களா இருந்தது போதும். அந்த கட்டை உடைச்சிட்டு தேவனுடைய சிநேகிதர்களா மாறுங்க, நீதிமான்களாக்கப்படுங்க. விசுவாசத்துக்கு தகப்பன் ஆபிரகாம் எப்படி ஒரு நல்ல பேர் வந்ததோ அதே மாதிரி சமுதாயத்தில் ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ பழகி கொள்ளுங்க. விளங்குதா? மத்தவங்க 1000 பேசுவாங்க, தேவையில்லை. நீங்க உங்க ரோல்ல ஓடுங்க, உங்க கட்டத்துல நீங்க நில்லுங்க, உங்க ஓட்டப்பந்தய போட்டுக்கிற அந்த கோட்ல நீங்க ஓடுங்க. கர்த்தர் அதை பார்ப்பார். கர்த்தர் அதை பார்ப்பாரா மாட்டார்? பார்த்தா என்ன, பார்க்கலன்னா என்ன? சரிதானே? பாப்பாரா மாட்டாரா? பாப்பார். அவர் பார்த்தனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த இடத்தை நிக்க வச்சிருக்கிறார். என்ன உங்களையும் கர்த்தர் பாப்பார். இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால 2 மாநிலங்களுக்கு கர்த்தர் கொண்டு போனார். 18 மாவட்டங்களுக்கு மேல கர்த்தர் கொண்டு போய் பிரசங்கம் பண்ண வைத்து கொண்டு இருக்கிறார். இது என்னால வந்ததில்லை, என் தேவனால வந்தது. இது என்னால சொல்ல முடியும்.
நாளைக்கு நான் ஒரு நன்மையான காரியம் செஞ்சா யார் இந்த காரியத்தை செஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் வந்ததுன்னா அதுக்கு பின்னாடி என் பேர் இருக்குன்னு சொல்லி நான் நிச்சயமா நம்புறேன். ஆமென். அந்த காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில வரணும். நான் இந்த ஆபிரகாமின் விசுவாசம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஆபிரகாமும் தேவன் ஆராதிச்சார், ஆபிரகாமும் தேவனை துதிச்சார், ஆபிரகாமும் ஜெபம் பண்ணார், ஆபிரகாமும் தேவனோடு இருந்தார். எல்லாம் இருந்தாலும் ஆபிரகாம் ஒரு பாரம்பரியத்துல இல்ல, கர்த்தரோடு சிநேகிதராக்கப்பட்டார். இன்னைக்கு திருச்சபைக்கு போகிற நம்ம ஒரு பாரம்பரியத்துல வாழ்ந்து வாழ்ந்து கடைசியில 6 அடி குழியில 5 அடி பெட்டியில போய் உட்கார போணுமா? வேண்டாம். அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். அததான் சொல்ல வரேன். இந்த பாரம்பரியத்தை அருங்க. முதல்ல அவங்க இருக்கிறாங்களா, சரி 10ஓட 11 போய் உட்காருங்க. அவங்க அந்நிய பாஷை பேசலையா, நீங்க அமைதியா இருங்க. ஆனா வீட்டுல வந்து பேசலாமே, அந்நிய பாஷை வரத்தை விரும்பலாமே, உபவாசத்தை நாடலாமே, எழுப்புதல் குறித்து தாகமும் வாஞ்சியும் வர வைக்கலாமே. அவங்க சொல்லி கொடுக்கல, நான் கத்துக்கிறல. புரியுதா? பாவத்தை உங்க அப்பா அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுத்த நீங்க செஞ்சீங்க. நான் எங்க அப்பாவும் அம்மாவும் நீ லவ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தா நான் லவ் பண்ண. விளங்குதா நான் எதை சொல்ல வரேன்னு? பாவத்தை மாத்திரம் உணர்த்தவங்க சொல்லி கொடுக்காம அவன் செய்யறதை பார்த்து செய்ய முடியுத ஜெரோமுக்கு பாரம்பரியத்தை விட்டு வெளியே வர தெரியல. அவன் பாவம் பண்றான், அவன் சிகரெட் குடிக்கிறான், அவன் போதையில வைக்கிறான், அதை பார்த்து இன்னொருத்தங்க பண்ற அவன் ஜெபிக்கிறான், அவன் ஊழியம் செய்யறான், அவன் குடும்பமா கர்த்தருக்கு ஓடுறான். அது வரல. வந்துச்சா? ஏன் வரல? சொல்லி கொடுக்கலையா? பாவத்தை என்ன சொல்லி கொடுக்க தீக்கச்சிக்கு முடிச்சுட்டா வந்து நிக்கிறோம் நாங்க? இல்லையே. யாராவது கிளாஸ் எடுத்தாங்களா? இல்லையே. சரி, பார்த்துதானே வந்தது, பார்த்துதானே கத்துக்கிட்டோம். பாவத்தை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்னைக்கு ஏசு ரத்தத்தால கழுவப்பட்டவங்க தான் இருக்கிறோம். யாரும் இந்து ஜனங்க யாரும் கிடையாது, இஸ்லாமிய ஜனங்க யாரும் கிடையாது. இப்படி பேசுறாரு அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆமென் சொல்லுங்க. பயம் இல்லை. இதுதான் சத்தியம், இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்படிதான் வாழ்ந்து ஆகணும். நீங்க சிஎஸ்ஐ கிறிஸ்தவங்களா இருங்க, பெந்தகோஸ்து கிறிஸ்தவங்களா இருங்க, இல்ல அசம்பிளி ஆஃப் காட் கிறிஸ்தவங்களா இருங்க, எந்த டினாமினேஷன் வேணா இருங்க, ஆனா தேவனுடைய சிநேகிதரா இருங்க. நீங்க நீதிமானா இருங்க. விசுவாசத்துக்கு தகப்பன் ஆபிரகாம் எப்படி சாட்சியா இருந்தாரோ அதே போல நீங்க இருங்க. அத சொல்லவா? விளங்குதா? விளங்கணும். மத்தவங்களை பார்த்து பார்த்து நீங்க மத்த காரியத்தை கத்துக்காதீங்க. அவங்க ஜெபிக்கிறாங்க, நானும் ஜெபிக்கணும். அந்த வாலிப தம்பி ஊழிய செய்யறான். எங்க என்னைய இவரைய வச்சுக்கோங்க. அவர் நைட்டெல்லாம் முழிச்சிருந்து ஊழிய செஞ்சுட்டு வராரு. அவர் ஒன்றும் ஒரு பேங்க்ல போயிட்டு ஒரு பெரிய இடத்துல போயிட்டு செக்யூரிட்டியா இருந்துட்டு இந்த இடத்துல வரல. ஊழியம் பார்க்குற ஸ்தலத்துல வாட்ச்மேன், அதாவது ஜாமம் காக்கிறவர்களை ஜாமக்காரர் அப்படின்னு ஆங்கிலத்துல நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தை வரும்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமாம்மா? உனக்கு அரை தூக்கத்துல உட்கார்ந்து தெரியுமாம்மா? என்னம்மா? வாட்ச்மேன். ஜாமம் காக்கிறவர்களை ஆங்கில வேதாங்க புஸ்தகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் அப்படின்னு போடப்பட்டிருக்கும். அவர் நைட்டெல்லாம் ஜாமம் காக்குற, அப்ப நானும் நைட்லாம் உட்காந்து ஜெபிக்கணும். விளங்குதா? அப்ப மற்றவங்க இடத்துல தீமையை நம்ம எவ்வளவு தீவிரமா கத்துக்கொள்கிறோமோ அதை விட மற்றவங்க இடத்துல இருக்கிற நன்மையை கத்திடத்துல இருந்து பார்க்கிற இந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொண்டு வாழ்க்கையில அபியாசப்படுத்த பார்க்கணும். எனக்கு அது ஆகாது, எனக்கு அது வராது, எனக்கு ஜெபிக்க முடியாது, 5 நிமிஷத்துக்கு மேல எனக்கு வண்டி ஓடாது, பிரசனத்தை உணர முடியாது, பாட்டு பாட தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, வசனத்தை வாசிக்க தெரியாது, எனக்கு வாசிக்க முடியாது, அவ்வளவுதான், பரிசுத்தத்துல நிக்க முடியல, உபவாசத்துல இருக்க முடியல சொல்லி இருக்கிறத விட்டுட்டு என்னால முடியும், நானும் ஜெபம் பண்ணுவேன், நானும் அந்நிய பாஷை பேசுவேன், நானும் வேதத்தை வாசிப்பேன், நானும் சுவிசேஷம் அறிவிப்பேங்கிற ஒரு வைராக்கியம், ஒரு வாஞ்சை நமக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க. நான் பேசுறது விளங்குதா? நல்லா விளங்குது. இதுல ஏதோ பின்னோக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா விளங்குது இல்ல? புரியுதான்னு கேட்டா புரியுது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ஒண்ணு. புரியுது தம்பி அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ஒண்ணு இல்ல?
அவங்களாம் தெரிஞ்சவங்க, அதனாலதான் அவங்களெல்லாம் கலாய்க்க முடியும். உங்களை கலாய்ச்சேன்னா நாளைக்கே போட்டுருவீங்க ஏதாவது ஒரு இல்லையா? ஆமா, அவ்வளவுதான். இப்போ வந்த ஜபகுமாரனை வீட்டுக்கு ஒருத்தன் வந்தான்னு ஜெபமலை வரைக்கும் பரவி, அப்புறம் அவருக்கு டிசி கிழிஞ்சிரும், எனக்கு டிசி கிழிஞ்சிரும். இல்லையா? இல்லையா? புரியுது புரியுது. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வேற. நல்லா விளங்குது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நீ எதுக்கு வந்தேன்னு புரியுது. எங்களை திட்டதான் வந்தியா? விளங்குது. இல்லையா? இல்லையா? இந்த திட்டத்துக்கு நான் வரல, மாத்துறதுக்கு ஆண்டவர் முயற்சி பண்றான்னு சொல்ல வந்திருக்கிறேன். ஆமே. அது முயற்சியை கைவிட மாட்டார், ஆனா முயற்சியை கைவிட வச்சிடாதீங்க. ஏன்னா அவரே சொல்றாரு, மனுஷனுடைய ஆவியோடு என் ஆவி போராடுறது இல்ல, ஒரு குறிப்பிட்ட காலம்தான் ஆண்டவர் போராடுவார். இதை நம்பு, இப்படி பண்ணு, இப்படி இரு, குறிப்பிட்ட காலம்தான். முடியலன்னா சரி தம்பி கம்முனு, நீ கம்முனு, நானும் கம்முனு இருக்கிறேன். கடைசியில அடிபட்டு உதப்பட்டு வந்து நிற்கணும். ஆமே. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், சரிங்களா? சின்னதான் உதாரணத்துக்கு. 2 நாள் திருநெல்வேலியில நல்ல மழை பெஞ்சது. 2 நாள் வண்டி எடுக்கல, கம்முன்னு வண்டி ஓரமானா இருந்துச்சு. சனிக்கிழமை மீட்டிங் போகணும்னு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 2 மணிக்கு சரி வண்டி ஸ்டார்ட் பண்ணி தொடச்சி வைக்கணும்னு சொல்லி எடுத்து வெளியே வைக்கிறேன். வண்டி ஸ்டார்ட் ஆகல. வண்டி என்ன ஆகல? ஸ்டார்ட் ஆகல. சரி 4 மணிக்கு ஒர்க் ஷாப் சென்டர்ல போய் கொடுத்து மெக்கானிக்கை பார்க்க சொன்னா, அவன் என்னெல்லாமா கழட்டி பார்த்தான். கழட்டி பார்த்துட்டு 6000க்கு மேல செலவு வரும், மொத்தமா பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் எங்க அப்பாட்ட கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு வீட்டுல வந்து விட்டாச்சு. நான் இன்னைக்கு காலையில கூட்டம், நாளைக்கு நேற்று சாயந்தரமே நான் கிளம்பி இங்க வந்து ஜெபம் பண்ணணும், ஆயத்தமா இங்கேயே ஆயத்தமா இப்படி வந்துடலாம் அப்படின்னு மைண்ட் செட்டப்ல பஸ் ஸ்டாண்டு போனா, பஸ் ஸ்டாண்ட்ல பயங்கர ரஷ். கிட்ட டயருக்குள்ளே போய் படுத்துவானுங்க போல, அந்த அளவுக்கு அடிச்சுட்டு ஓடி போய் ஏறுறாங்க. எனக்கு அந்த மாதிரி வரல. இப்ப நான் பார்த்தேன், மறுபடியும் எந்த பஸ்ல வந்தனோ அதே பஸ்ல ஏற முடியாது பார்த்தீங்களா? அதனால வெளியில போயிட்டு ஃபோன் பண்ணி இன்னொருத்தவங்க வர சொல்லி வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டுக்கு போனோன்னு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன், இந்த மாதிரி வண்டி ரிப்பேர் இருக்கு. அவர் பிளம்பர், எலக்ட்ரீஷியன் வேற, தெரிஞ்ச எனக்கு ஒரு அண்ணன் தான். வண்டி ரிப்பேர் இருக்கு, ஏதாவது பார்க்க தெரியுமான்னு கேட்டேன். வண்டி எடுத்துட்டு வாங்க பாக்குறேன் அப்படின்னா, ஒரே ஒரு நட்டை தாங்க கழட்டினாரு. என்ன பண்ணாரு? ஒரு நட்டை தான் கழட்டினாரு. அந்த நட்டை கழட்டின உடனே, கழட்டு முன்னாடி சொல்லிட்டாரு பெட்ரோல் ஆஃப் பண்ணிடு அப்படின்னு. பெட்ரோல் ஆஃப் பண்ணியாச்சு. நட்டை கழட்டின உடனே பெட்ரோலும் தண்ணியும் சேர்ந்து வருது, எனக்கு தெரியாது. ஏன்னா பெட்ரோல் கீழே வடியுது அப்படிங்கிறேன், பெட்ரோல் இல்ல தண்ணியும் சேர்ந்து வருது அப்படிங்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்துட்டு, சரி அது லாக் இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் லாக் பண்ணணும் சொல்லிட்டாரு. கிளிக்கர் இப்ப அடிக்கிறாரு, வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. புரியுதா? தண்ணி இருந்தா ஸ்டார்ட் ஆகாது, உண்மைதான். தண்ணி இருந்தா ஸ்டார்ட் ஆகாது அது கிடையாது. ஏன் மெத்தனம், நம்ம ஊர் பாஷையில ஏன் அசால்ட்டு, அப்படிதானே நினைஞ்சா நினைக்கட்டும் அப்படின்னு இருந்ததுக்கு ஆண்டவர் பாடம் கற்பித்தார். நேத்து நைட்டே வண்டிய ஓரமா சவுத்து ஓரமா நல்ல மறைவிலதான் விட்டுட்டு போய் படுத்தேன். இப்ப புரியுதுல்ல அந்த வண்டியோடைய வேல்யூவு? புரியுது இல்ல? நான் நேற்று பஸ்ல ஏற முடியாம அங்க இங்க அலக்கழிச்சு ஒர்க் ஷாப் சென்டர்ல போய் கொடுத்தோம், ரிப்பேர் பார்க்க முடியல. ஆனா சிம்பிளா ஒரு நட்டை கழட்டி வேலையை முடிச்சு ஒரே ஒரு மனுஷன் வந்து முடிச்சு கொடுத்துட்டாருல்ல. 10 பைசா செலவு இல்லையே. மெக்கானிக் கூட நான் அமௌண்ட் கொடுத்தேன், ஆனா இவருக்கு எதுவுமே கொடுக்கலையே, சும்மா பார்த்துட்டு கொடுத்துட்டு போயிட்டாருல்ல. இப்ப வேல்யூ புரியுது இல்ல? இப்ப வேல்யூ தெரியுது இல்ல? இதுதான் கிருபையின் நாட்கள், மனம் திரும்ப வேண்டிய நாட்கள். இல்ல பேசுறோம் அப்படிதான் பேசுவான், பண்றோம் அப்படிதான் பண்ணுவான். யார் பேசுனா எனக்கு என்னன்னு சொன்னா ஒரு நாள் வேல்யூ புரியும். புரியுதா? ஆமா. ஐஸ்வர்யவானும் வேற யார் இருந்தா கூட லாசரும் இருந்தாங்க. எங்க போயிட்டு வேல்யூ தெரியுது ஐஸ்வர்யவானுக்கு? நரகத்துல போயிட்டு ஒரு சொட்டு தண்ணீர் இல்ல கிடைச்சா போதும், அங்க போயிட்டுதான் அவனுக்கு வேல்யூ தெரியுது ஐஸ்வர்யவானுக்கு. அப்போ லாசரு யாருடைய மடியில இருந்தாரு? ஏன் ஆபிரகாம் மடியில இருந்தார் லாசரு? ஏன் எலியா மடியில இருந்திருக்கலாமே? ஆண்டவர் மடியிலே உட்கார்ந்துருக்கலாமே? மடியில யாரு தூக்கி வைப்பா? தகப்பன். நம்ம நல்லா ஐயர் அவங்க கல்யாணத்தெல்லாம் பார்த்தீங்க, ஐயர்னா நம்ம ஐயர் இல்ல, அங்கி போட்டுக்கிற ஐயர் இல்ல, அந்த ஐயர் இல்ல, இந்த ஐயர், சரிங்களா? இப்படி கிராஸா இடுப்புல கேட்டுனா நம்ம ஐயர், கிராஸா கேட்டுனா அந்த ஐயர், சரிங்களா? அவங்க எல்லாம் கல்யாணத்துல அந்த சடங்குல பாத்தீங்கன்னா தகப்பனாருடைய மடியில அவங்க உட்கார வச்சுதான் தாலி கட்ட வைப்பாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியும்ல? அப்ப
ஏன் அப்படின்னா தகப்பனுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு. இப்ப எலியாவுக்கு அந்த மாதிரி இருந்துச்சா தெரியல. ஆனா விசுவாசத்துக்கு தகப்பன் அழைக்கப்பட்ட ஆபிரகாம் வழியில லாசரு போய் உட்கார்றாரு. இப்ப நமக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்தானம் வரணும். ஆமென். புரியுதுங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். முழங்கால் போடுங்க. கண்களை மூடி, ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் எப்படி வாழ்ந்தேன், என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியாத ஆண்டவரே. ஆனா இனிமே நான் சரியா வாழணும், இனிமே நான் சரியா இருக்கணும் ஆண்டவரே. இனிமே நான் பரிசுத்தத்துல நிலைச்சிருக்கணும், நான் பாவம் செய்யக்கூடாது ஆண்டவர். நான் ஒழுங்கின் கரமா என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்டணும் ஆண்டவரே. உமக்கு சித்தமானபடி நான் வாழணும், உங்களுக்கு பிரியமானபடி நான் வாழணும். எல்லாரும் இருதயத்துல கைகளை வைத்துக் கொள்ளுங்க. இருதயத்துல கைகளை வச்சு, ஆண்டவரே நீங்க சொல்லுகிறபடி என் வாழ்க்கை இருக்கணும் ஆண்டவரே, நீங்க விரும்புகிறபடி என் வாழ்க்கை இருக்கணும் ஆண்டவரே. கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க, தயவு செஞ்சு கேளுங்க. ஆண்டவரே நீங்க விரும்புகிறபடி என் வாழ்க்கை இருக்கணும். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதர் என்னப்பட்டாரு. அந்த சிநேகிதர் என்னப்பட்ட அந்த வார்த்தை நம்ம பேரும் போட்டு வரணும்மா. நம்மளும் தேவனுடைய சிநேகிதர் என்னப்படுகிற ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையிலும் வரணும், நம்மளுடைய வாழ்க்கையில வரணும். ஆண்டவரே நானும் உங்க சிநேகிதரா மாறணும்னு சொல்லி கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. கொஞ்சம் வாய்களை திறந்து கேளுங்க, கொஞ்சம் வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவரே நானும் உங்க சிநேகிதரா மாறணும், நானும் உங்க சிநேகிதியா மாறணும். இயேசுவை என்ன மாத்துங்க, இயேசுவை என்ன மாத்துங்க. இயேசுட்ட கேளுங்க, இயேசுவை என்ன மாற்றுங்க, இயேசுவை என்ன மாற்றுங்க, இயேசுவை என்ன மாற்றுங்க ஆண்டவரே, என்ன மாற்றுங்க ஆண்டவரே. நானும் உங்க சிநேகிதர், நான் உங்க சிநேகிதியா நான் மாறணும் ஆண்டவரே. அந்த பாக்கியத்தை, அந்த கிருபையை, அந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு நீங்க தாங்க, ஆண்டவர் எனக்கு தாங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் எனக்கு தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் நீங்க எனக்கு சொன்ன வார்த்தைய, நீங்க எனக்கு சொல்லி இருக்கிற வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நான் கிரியையில வெளிப்படுத்தி காட்டணும். கேளுங்க, ஆண்டவர் நான் கிரியையில வெளிப்படுத்தி காட்டணும். ஆண்டவரை நீங்க எனக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை காரியங்கள்ல நான் விசுவாசம் வைத்து அதை கிரியையில நான் வெளிப்படுத்தி காட்டணும் ஆண்டவரே. என் கிரியையானது என்ன நீதிமானை மாற்றுமே, என் கிரியையானது என்ன நீதிமானை மாற்றுமே ஆண்டவரை. கிரியையில ஆண்டவரை நான் விசுவாசத்துல ஆண்டவரை கிரியையில செயல்படுத்த நீதிமான் என்று அழைக்கப்படுவேன் ஆண்டவரே. என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என் அவிசுவாசம் என்னை விட்டு விலகட்டும் சொல்லி கேளுங்க. நீங்க விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த கிரியையில காட்ட முடியும். அந்த கிரியையானது உங்களை நீதிமானாய் மாற்றும். நீங்க கேளுங்க, ஆண்டவரே அவிசுவாசம் ஒளிந்து போகட்டும், என் அவிசுவாசம் என்னை விட்டு விலகி போகட்டும் ஆண்டவரே. என்னை நீதிமானாய் மாற்றுங்க. நான் கிரியையில செயல்படுத்தி காட்ட, கிரியையில வெளிப்படுத்தி காட்ட ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. விசுவாசத்துக்கு தகப்பன் எனப்பட்ட ஆபிரகாம் எத்தனையோ மிஷினரிகள் இந்த சர்ச்சை ஸ்தாபனம் பண்ணாங்க. இந்த இடத்தை இந்த மாதிரி நன்மை செய்திருக்கிறாங்க சொல்லி வந்துச்சு. அதே போல கர்த்தருக்காக நம்மளும் ஏதாவது செய்யணுமா? செய்யணும் பிரதர். ஏதாவது இல்லை, அவர் சொல்றதையாவது செய்யணும், அவர் சொல்றதை நம்ம செய்யணும். ஆண்டவர் நீங்க எதை சொல்றீங்களோ அதை நான் செய்யணும் ஆண்டவரே. அவர் விசுவாசத்துக்கு தகப்பன்னு சொல்லி ஒரு பேர் வந்ததுன்னா கர்த்தர் சொல்றபடி அவர் செய்திருப்பார், செய்தார். அவர் சாட்சியா நின்று காண்பித்தார். பரவாயில்ல, இது வரைக்கும் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், போனது போகட்டும். ஆனா இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து உங்க குடும்பத்துல நீங்க